தேவனுக்கு பயப்படுற பயம் நம்ம உள்ளத்தில் எப்போதுமே இருக்கணும். அவருக்கு சின்ன ஒரு காரியம் தான் மனுஷனை அசைக்க, சின்ன ஒரு காரியம்தான் மனுஷனுடைய பெருமை அடைக்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என் அருமையான தேவ ஜனமே, தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டார் என்று ஆமோஸ் 3:7 சொல்கிறது. அதே போல் சங்கீதம் 25:12-14 அவருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்கள் மத்தியில் இருக்கிறது. எனவே நான் என்னென்ன சொன்னேனோ அது அப்படியே நடைபெறுது நீங்கள் பார்க்கிறீர்கள். உமது கோபத்தை அறியத்தக்கதான உணர்வை எங்களுக்கு தாரும் அப்படின்னு மோசே கெஞ்சி பிரார்த்திக்கிறார். உமது கோபத்தின் வல்லமை உணர்ந்து கொள்கிறவன் யார்? அவை பசங்களா, வாலி பசங்களா? நீங்கள் வாலி பசங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் தான். இஷ்டம் போல் கோடிக்கணக்காக பணம் சம்பாதிச்சோடனே என்னை தடுத்து நிறுத்தன் யார் அப்படின்னு பேசாதீங்க. ஒரு நிமிஷத்தில் உங்கள் மூச்சு போயிடும். மூச்சு போகிறது மட்டும் இல்லை, நித்திய நர அழிவை நீங்கள் அனுபவிப்பீங்க. இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்ற இடங்களில் தேவனாகிய கர்த்தரை மாக் பண்ணுறாங்க. மாக்னா பரிகாசம் பண்ணுறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க. அவங்க எல்லாம் கூடி குடித்து வெறித்து அவங்க எல்லாம் கிண்டல் பண்ணி மாக் பண்ணாங்க. அடுத்த நாள் காட்டுத்தீ. ஸோ தேவனுக்கு பயப்படுற பயம் நம்ம உள்ளத்தில் எப்போதுமே இருக்கணும். அவருக்கு சின்ன ஒரு காரியம் தான் மனுஷனை அசைக்க முடிச்சிருவார். சின்ன ஒரு காரியம்தான் மனுஷனுடைய பெருமை அடைக்க. அவர் உன்னதமான வானத்தில் இருக்கார். அவரை மறைச்சி நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பார். ஒரு நாளைக்கு நித்தியம் அழிச்சிருவார். அதுதான் தேவனுடைய கோபம். ஸோ கடைசி காலம் தேவனுடைய கோபங்கள் மக்கள் காணுகிற நேரங்கள். தேவ பயம் இருக்கணும். தேவ பயம் இருக்கும்போது ஒழுங்காக வேலைக்கு போவேன். தேவ பயம் இருக்கும்போது உன்னை வளர்த்த அப்பா அம்மாவை நீ கண்டிப்பாக கனம் பண்ணுவேன். அவங்க கொண்டு வந்து காசு எதிர்பார்க்க மாட்டாங்க, ஆனால் நீ கனம் பண்ணுவேன். அவங்க பெரியவராக அவங்க சிக்காமல் கவனிப்பேன். இது எல்லாமே தெய்வ பயத்தில் தான் இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் தேவ பயம் கிடையாது. எனக்கு உரமாக பேசானா சுட்டுத்தள்ள ஆண்டவர் என்ன சொன்னார்? மனுஷனுடைய ரத்தத்துக்காக பழி வாங்குவேன். ஸோ இந்த காலையை நான் இப்படி பேசுகிறேன், வருத்தப்படாதீங்க. இன்னும் பயங்கரமான காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே இடத்துல தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாக இருப்பார். தமக்கு பயந்த மக்களை பாதுகாப்பார். ஜெபிப்போமா? அன்பின் கர்த்தாவே, இன்றைக்கும் உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எங்களுக்கு சந்தோஷம் இல்லைப்பா. எங்களுக்கு சந்தோஷம் இல்லை. 50,000 ஏக்கர்லேருந்து 250-300 ஸ்கொயர் மைல்ஸில் ஒரு சாதாரண சின்ன காட்டு தீ தண்ணியும் தாண்டி வந்து பட்டணத்தை அழிக்குதுன்னா, 100-150 கிலோமீட்டரில் காற்று அடிக்குதுன்னா, அது உலகத்துக்கே ஒரு எச்சரிக்கைப்பா. உலகம் நெருப்புக்கு வைக்கப்பட்டது என்று பேதுரு சொல்லுகிறானப்பா. என்னைக்கோ சொன்னார், அப்படியே நடக்குதுப்பா. பெரிய பெரிய பாம் தான் வேணும், அவசியம் கிடையாது. சின்ன காட்டு தீ கர்த்தருடைய கட்டளையெல்லாம் வருமா? தேவனை உமக்கு பயப்படும் பயத்தை அமெரிக்காவுக்கு தாரும். அவங்க மனதை மாற்றுங்க. தேவனுக்கு பயப்படுற பயத்தை கொடுங்க ஏசப்பா. ஆலயங்களுக்கு போகணும், சர்ச்சுகளுக்கு போகணும், தேவனை தேடுற வழிபாட்டு தனக்கு போகணும். பயபக்தியை தாங்கப்பா. நம் நாட்டை ஆசீர்வதிங்க. லஞ்சம் வாங்குறவங்க மனம் திரும்ப செய்யும். கள்ளத்தனம் மனம் திரும்ப செய்யும். தகப்பனே, உமக்கு வேண்டாத காரியம் செய்கிறவர்கள் மனம் திரும்ப செய்யும். குடிகாரர்கள் மனம் திரும்ப செய்யும். மனைவி அடிமையாக நினைக்கிற மக்கள் மனம் திரும்ப செய்யும். அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் கண்ட ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றி காலேஜுக்கு போகாதவங்க மனம் திரும்ப செய்யும். ஊரில் இருக்க எல்லா பொண்ணையும் லவ் பண்ணிவிட்டு அவனை அடித்து நாசமாக கெடுத்து கொலை பண்ணுறவங்க மனம் திரும்ப முடிக்க செய்யும் ஏசப்பா. சோம்பேறித்தனமாக வேலை செய்கிறவங்க மனம் திரும்ப செய்யுங்க ஏசப்பா. நல்ல சம்பளம் வாங்குகிறாங்க, நல்ல சலுகை வாங்குகிறாங்க, ஆனால் வேலை செய்ய கிடையாது. பெரியவர்களை மதிக்கிற எண்ணத்தை தாருமே ஏசப்பா. சமாதானத்தை தாரும். இந்த நாட்களில் பயங்கரமான காரியம் நடக்குன்னு சொன்னீர். இதை கண்டு மக்கள் பயப்படக்கூடாது. நமக்கு பயப்படும் பயத்தில் உம்மை தேடணும். உம்மை தேடுதல் கைவிடுதலைன்னு சொன்னேன். அது நடக்கணும். உமக்காய் காத்துகள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னேன்.
பயங்கரமான அழிவு நின்று உம்முடைய மக்களை காப்பாற்ற வல்லவராயிருக்கு. உம்முடைய வருகை மகா சமீபம். நாங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். வாரும் ஏசப்பா, உம்மிடத்தை ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.